பொதுவாக கல்யாணத்துக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு சொல்லுங்கன்னு பக்கத்தில் இருக்கக்கூடாது. அது கரெக்ட் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் கொடுத்துருங்க. ஒரு பையன் ஜாதகமோ ஒரு பொண்ணு ஜாதகமோ ஒரு 4-5 ஜாதகம் இருக்குது, கொடுத்துட்டு ஐயா இதில் எது மேட்ச் ஆகிருக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து 10 பொருத்தம், பேர் ராசி, நட்சத்திரங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு இவங்க ராசி கட்டத்துக்கு எந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நல்லதுன்றதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுத்துட்டு உடனே சொல்லுங்கன்னா இது உடனே பண்ணுற கேல்குலேஷன் கிடையாது. ஏன்னா 10 பொருத்தம் ஈஸியாக போட்டுடலாம், டேபிள் காலம் மாதிரி 1-2 பார்த்து போட்டுடலாம். ஆனால் அதை தாண்டி அந்த பேர்கள் உங்கள் ஜாதகத்தில் வருதான்லாம் செக் பண்ணணும். அந்த மாதிரி செக் பண்ணாதான் ஒன்றும் கல்யாண வாழ்க்கை ஒன்றும் நல்லா சிறக்கும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் வந்து கோர்ட்டில் ஏதாவது கேஸ் லிட்டிகேஷன் இதெல்லாம் இருந்தாலும் இது குறையிறதுக்கு வந்து அவ்வளோ நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக ஏதாவது கேஸ் வந்ததுன்னா அது உள்ளே போகாமல் உங்களை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போனா என்ன ஓவராலாக படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஏன்னா மேஷராசி வந்து விளையாட்டு புத்தி விளையாட்டுறதுல ஜாஸ்தியாக இருக்கிற தவிர படிப்பில் உட்காராது. ஆனால் அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணால் நல்ல வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேஷராசிலாம் அரசாங்க உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஐயா எனக்கு கிடைக்கலையேன்னு கமெண்ட் போடாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்க்கணும். மேஷராசிக்கு பொதுவாக கிடைக்கும், ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்றதை நம்ம ஒரு தடவை பார்த்துக்கணும். ஸோ வேலை கிடைக்கும், நம்ம சொன்னது இதுதான், மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும், கல்யாணம் நல்லபடியாக கைகூடும், கடன் நல்லபடியாக கிடைக்கும், நீங்கள் தொழில் தொடங்கணும்னா நல்லபடியாக தொடங்கலாம், அதில் ப்ராஃபிட்டும் நல்லபடியாக வரும். இதில் உஷாராக இருக்கணும். கையில் வர பணத்தை வந்து கரெக்டான விஷயத்தில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த்தையும் மனசையும் ஒழுங்காக வச்சுக்கிட்டாலே இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் மாதமாக அமையுங்க.